الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد قال الله تعالى في محكم القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم وقال نبينا عليه الصلاة والسلام أوتيت علم الأولين والآخرين أو كما قال عليه الصلاة والسلام புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அண்ணல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை பெற்றோர்கள், உறவுகள், நட்பு, வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் நல்லுள்ளங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகிய இந்த வெள்ளிக்கிழமையில் ஹுதுபாவிலே அமர்ந்திருக்கிற, இதையொட்டி கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் மனமார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் பல்வேறு பெயர்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொழிகிறது. குர்ஆன் மொழிகிற பெயர்களில் மிகச் சிறந்த பெயர்களில் முஹம்மது என்பது உலகம் அறிந்த பெயர். முஸ்லிமும் முஸ்லிம் அல்லாதவர்களும் அறிந்த பெயர் முஹம்மது. குர்ஆன் அஹ்மது என்று அவர்களுக்கு ஒரு பெயர் சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் என்று சொல்கிறது, நபி என்று சொல்கிறது, ரஹ்மத் என்றும் சொல்கிறது, ஷாஹித் என்றும் சொல்கிறது, சிராஜ் என்றும் சொல்கிறது. மின்ஹா, இந்த பெயர்களில் இருந்து குர்ஆன் சொல்லுகிற ஒரு பெயர் உம்மி என்ற ஒரு பெயர் சொல்கிறது. இப்படி பல்வேறு பெயர்களை குர்ஆன் சொல்லியிருந்தாலும் தனக்கு உரிந்த ஒரு பெயராக இருக்கிற ரஹீம் என்கின்ற பெயரையும் அல்லாஹ் குர்ஆனில் ஃபஇன்னஹு ரഊஃபுர் ரஹீம் என்று அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரஹீம் என்ற பெயரையும் குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த இடத்திலும் எதிலுமே குறைப்படுத்த முடியாத நிரப்பமான குணங்களையும் பெயர்களையும் பெற்று வந்த பொழுதிலும் உம்மி என்கின்ற பெயர் ஒரு குறையை தருகிறது என்று ஒரு கருத்து உளவாகி வருவது என்பதும் கூட ஒரு தவறான கண்ணோட்டத்தில் தான் அந்த ஆய்வை மேற்கொள்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுவாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதமான மொழிகளையும் அல்லாஹ் காண்பித்து கொடுத்தான். சில விஷயம் இருக்கிறது, நாம் கற்றுக்கொள்வது இருக்கிறது, சிலவற்று இருக்கிறது, அது அல்லாஹ் இயற்கையாகவே கொடுத்தது என்பது இருக்கிறது. பல்வேறு கிராமங்களில் நாம் இப்பொழுதும் பார்க்கலாம், நகரங்களில் பல டியூஷன்கள், பல ஆசிரியர்களை வைத்து ஒரு மாணவனை தயாரித்து கொண்டு அவனை கல்வியில் முன்னேற்றம் அடைவதற்கு சில கிராமங்களில் அவன் தனித்திறமையாகவே சிலர் முன்னேறி வருவதை நம்மால் பார்க்க முடியும். இவைகளெல்லாம் இறைவன் அவனுடைய நாட்டத்தை கொண்டு சிலருக்கு சில அருள்கொடைகளை வழங்குவது. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சில கொடை வரும். அந்த கொடைகளை அல்லாஹ் தனக்கு திறமையாக கல்வியாலோ அல்லது பட்டத்தாலோ அல்லது பதவியாளர்களோ சிலர் அதை ஆண்டும் அதை வாங்கியும் கொண்டு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. அவர்கள் படிக்க தெரியாதவர்கள், அவர்கள் எழுத தெரியாதவர்கள். ஆகையால் தான் உம்மி என்ற பெயர் வந்தது என்ற ஒரு அர்த்தத்தை வைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல பெயர்களில் உம்மி என்கின்ற பெயர் ஒன்றும் குறைவான பெயர் இல்லை என்பதை ஆய்விலே நமக்கு சொல்லப்படுகிறது. பொதுவா ரெண்டு இல்ம் இருக்கிறது.
ரெண்டு இல்மு. ஒன்று இல்முல் கபீர், இல்மு துன்யா என்று சொல்வார்கள். இன்னொன்று இல்முல் லதுன்னி என்று சொல்வார்கள். இல்மு துன்யா என்பது இல்மை இந்த உலகத்தில் அடியார்களிடமிருந்து பெற்றுக்கொள்வது. இந்த இல்முல் லதுன்னி இருக்கிறதே, இது அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்வது. எல்லா நபிகளுக்கும் அல்லாஹ் கொடுத்தான். பொதுவா எந்த நபிமார்களும் உலகத்தில் அனுப்பப்படும் பொழுது யாரும் கற்றுக்கொள்வதற்காக நபியாக அனுப்பப்படல, கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்பதை முதலில் விளங்க வேண்டும். எந்த ஒரு தூதரும் கற்றுக்கொள்வதற்காக தூதுவராக அனுப்பப்படவில்லை, அவர் கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் தூதுவராக அனுப்பப்படுகிறார் என்ற ஒரு செய்தியை முதலில் விளங்க வேண்டும். பொதுவா அரபுகள்கிட்ட அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில், ரசூல் இருந்த காலகட்டத்துல எழுதுறது படிக்கிறதுன்னு பார்த்தா ஒரு 10 to 17 நபர்கள் மட்டும்தான் அறிந்தவர்களாக இருந்தார்கள். மற்ற யார்களுக்கும் தெரியாது. குறிப்பா தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு எழுத படிக்கக்கூடிய அந்த எந்த திறனையும் அவர்கள் அன்று வகுத்து கொடுக்கவே இல்லை. பெண்களுக்கு எழுத தெரியாத ஒரு கால சூழ்நிலை அது. அந்த நேரத்திலே குர்ஆனை எங்கிருந்து இவர் எடுத்துக் கொள்கிறார், எதையை பேசுகிறார் என்றெல்லாம் வியப்பாக பார்த்தார்கள். இதை சொல்லும் அளவிற்கு ஆசிரியர்கள் இல்லை என்பதை அவர்கள் தெரிந்திருந்தாலும் அப்போ எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு அவர்கள் பேசுகிற வார்த்தை உம்மு என்று சொல்வார்கள். உம்முன்னா அரபுல தாய் என்பது பொருள், பெண் என்பது பொருள். எழுத படிக்க தெரியாதவராக இருக்கிற நீ, ஒரு உம்மாக இருக்கிற நீ என்று பேசுகிறார்கள் அரபிகள். அதைத்தான் உம்மி என்று மறுவுகிறது. குர்ஆனிலே இந்த உம்மு என்ற வார்த்தையை அல்லாஹ் மேல கேபிட்டல்ல வைக்கிறான். குர்ஆன்ல நீங்க சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ஒரு பெயர் இருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பெயரு. தஃப்சீர்கள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அவர்கள் எழுதுகிற பெயர் உம்முல் கிதாப் என்று எழுதுவார்கள். குர்ஆனினுடைய தலை, குர்ஆனினுடைய தாய், குர்ஆனினுடைய ஆரம்பம் என்று எழுதுவார்கள். எனவே குர்ஆன் உம்மு என்கின்ற பயன்படுத்துகிற வார்த்தை, அல்லாஹ் உம்மு என்ற வார்த்தையை தலைமைத்துவத்துக்கு பயன்படுத்துகிறார். ஆனால் அறியாதவர்கள் அதை எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். சரி, இன்னும் நம்மளுடைய பழக்கத்திலே உம்மு என்ற வார்த்தையை தாய் என்று சொல்வதை போன்று மக்காவிற்கு நாம் எல்லோருக்கும் தெரியும், மக்கா என்று பெயர். குர்ஆனிலே அல்லாஹ் அதற்கு பக்கா என்ற ஒரு பெயர் வைத்திருக்கிறான். இதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். மக்கா என்கின்ற பெயரை அல்லாஹ் குறிப்பிடுவதை போன்று அரபுகள் மக்காவை உம்முல் குரா என்று குறிப்பிடுவார்கள். இன்னைக்கு நீங்க மக்காவுக்கு போனா உம்முல் குரா என்று ஒரு யூனிவர்சிட்டியே இருக்கிறது, ஒரு ஜாமியா இருக்கிறது, ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது. உம்முல் குரா என்றால் என்ன? எல்லா சிட்டிகளுக்கும் தலை உம்முல் குரா, எல்லா நகரங்களுக்கும் தலைமையான நகரம் மக்கா. எனவே உம்மு என்பது ஒரு தாய், ஒரு தலைமைத்துவம் என்பதை காட்டுகிற அர்த்தம் என்பதற்காக உம்மி என்ற அர்த்தத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றார்கள். உண்மையில் ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத படிக்க தெரியாமல் இருந்திருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துடைய நிலையிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருக்கும் பொழுதும், ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கும் பொழுதும், எனக்கு ஒரு குர்ஆனை எடுத்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு சிலவற்றை எழுதி தருகிறேன், அது பின் வருபவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னார்கள். நம் எல்லோருக்கும் தெரிஞ்ச பிரபலியமான ஹதீஸ் அது. உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இந்த நிலையில ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த பேப்பரையும் கொடுக்காதீங்க, அவர்கள் சக்கராத்திலே இருக்கிறார்கள், எதையாவது அவர்கள் தவறாக எழுவது அல்ல, சிரமத்தை அவர்களுக்கு குறைக்கலாம் என்று உமர் கொடுக்க மறுத்தார்கள். எழுத தெரியும், நான் எழுதி தருகிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த லெட்டர் ஒன்று எழுதுவாங்க. எழுதும் பொழுது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதுவார்கள். எழுதி பல நிபந்தனைகள், அது ஒரு நிபந்தனை, ரசூலுல்லாவை அழிக்கணும்னு அவன் சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கையை வச்சு அழிப்பாங்க. கரெக்டா ரசூலுல்லாஹ்ன்ற வார்த்தையை அழிப்பாங்க. எழுத படிக்க தெரியாதவராக இருந்தால் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை எப்படி தெரியும்? எல்லா லுகத்தையும் தெரிந்தவர்கள். அதனாலதான் சஹீஹான ஹதீஸ் சொல்கிறது, ஊதீது இல்மல் அவ்வலீன் வ இல்மல் ஆகிரீன், எனக்கு முன்னால் வந்தவர்களுடைய எல்லா இல்மையும், எனக்கு பின்னால் வருபவர்களுடைய எல்லா இல்மையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் எண்ணற்ற சிறப்புகள் பெற்றவர்கள் பெருமக்கள். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் என்று சொல்கிறார். பிரபலியமாக இந்த ஆயத்தை குறிப்பாக ரசூலை மெய்படுத்தி புகழும் பொழுது இந்த ஆயத்தை கடக்காமல் யாரும் போக முடியாது. இந்த ஆயத்துக்கு 2 தஃப்சீர் சொல்றாங்க. லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், அன்ஃபுஸ் என்றால் உங்களுடைய ஆன்மாவில் இருந்து உங்கள மாதிரியே உங்கள் இனம் சார்ந்த, உங்கள் வழி சார்ந்த, உங்களுடைய செய்கை சார்ந்தவரை போன்றே ஒரு நபியை, ஒரு ரசூலை உங்களுக்கு நாம் அனுப்பியிருக்கிறோம், வந்திருக்கிறார் என்பது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன தெரியுமா? அன்ஃபுசிக்கும் என்பதை அன்ஃபுசக்கும் என்றும் ஓதலாம் என்று காரிகள் சொல்கிறார்கள். அப்படி அன்ஃபுசக்கும் என்று ஓதினால் உங்களில் உயர்ந்தவர் என்ற அர்த்தத்தை இந்த பூமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெறுவார்கள். ஏன் நபியை இந்த அளவிற்கு நாம் கொண்டு வருகிறோம் என்றால் எல்லோருடைய உணர்வுகளையும் புரிந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள்ட்ட யாரு இருந்தாலும் நபிகளாரை பற்றி விளங்காமல் வெளியே வந்துவிட முடியாது. சொல்ல போனா நம்ம கூட எல்லாம் யாராவது இருந்தா யாராவது ரெஸ்ட் டைம் கேட்பாங்க. நம்மள்ட்ட யாராவது ரெஸ்ட் டைம் கேட்பாங்க. வீட்டுல நான் ஒரு 2 நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு கேட்பாங்க. மகன் என்ன ஹாலிடேவுக்கு எங்கேயாவது அனுப்பி வை என்று சொல்லுவாள். எல்லோரும் நம்மளிடம் ஒரு ரெஸ்ட் டைம் கேட்பார்கள். ஆனால் ரசூலோடு இருப்பவர்கள் அவர்களை விட்டு எந்த ரெஸ்டும் கேட்க மாட்டார்கள். நாங்கள் ரசூலோடு தான் இருக்கோம் என்று சொல்லுவார்கள். ஹக்கீம் இப்னு ஹிஷாம் என்பவருடைய கையில் தான் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன புள்ளவர்கள் இருந்து வளர்ந்து வந்தார்கள். அவர்களுடைய அடிமைகள் கீழ் இருக்கும் பொழுது அதற்கு பின்னால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க தாயை வாங்குறாங்க. தாயார் வாங்கினதற்கு பின்னாடி ஸைதை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணத்திற்காக அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள். இவங்களை சாதிமாக வச்சுக்கிங்க, உங்களுடைய ஏதாவது தேவைகளுக்கு இந்த அழகான இந்த சிறுவன் உங்களுக்கு உதவியாக இருப்பான் என்று சொல்லி வைக்கிறாங்க. இதெல்லாம் ரசூலுல்லாவுக்கு நபித்துவம் வருவதற்கு முன்னால, ரசூலுல்லாவுக்கு ரிசாலத்து வருவதற்கு முன்னால சாதா சீதாவாக குறைஷிகளோட ஒரு மனிதராக வாழும் பொழுது பெருமானாருடைய நிலை. இதை வாங்கி கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு அங்க ஒருத்தர் கிளம்பி வர்றாரு. என் மகனை எப்படி நீங்க கொண்டு வரலாம்? என் மகனை முகம்மதுக்கு கீழே வச்சிருக்கிறாங்களாமே, யார் அந்த முகம்மது? குறைஷில ஒரு ஆளுன்ட்டு தேடி குடிச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்றாச்சு. என் பிள்ளைய ஏட்ட கொடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அம்மா நிக்குது, பிள்ளைய கொடுக்காதீங்க என்று சொல்லுகிறது. உடனே ரசூலுல்லாஹ் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஜும்மா என்பதனால சம்பவத்தை சுருக்கமாக சொல்லுகிறேன். சரி, இது நமக்கு வேணாம், புள்ள எங்கேயாவது சேஃப்டியா இருந்தா போதும். நீ அத்தாட்ட போறியா அம்மாட்ட போறியா? ஹதீஸ் வருகிறது, இஃப்தாருக்கும் அபாஹு வாலிதத்துஹு வலது. நீ அத்தாட்ட போறியா அம்மாட்ட போறியா? அங்கே இருந்த அந்த பிள்ளை ஸைத் சொல்லுகிறார்கள், என்னை கொண்டு விட்டுட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அக்தாரல் பகாஅ இந்த சையதி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் வாழ்நாள் இனி நான் கழிப்பேன் என்றால் என்னுடைய தலைவர் ரசூலுல்லாஹ்வோடையே நான் எழுதி விடுகிறேன் என்று சொல்லுகிறார் ஸைத். தந்தை சொல்லுகிறார், என்ன பேசுகிறாய் மகனே? தந்தை அந்த இடத்திலே பேசுகிறார், என்ன சொல்லுகிறாய் நீ? உன்னை எப்படி வளர்த்தோம் தெரியுமா? உன்னை எதை கொடுத்து வளர்த்தோம் தெரியுமா? அடிமைத்துவத்தை காண்பித்து வளர்த்தோமா என்று என்னென்னமெல்லாம் சொல்லுகிறார். அவர் சொல்லுவார், ஸைத் சிறியவர் சொல்லுவார், வல்லாஹி லகத் ரஅய்து ஹாதிஹி ஷைஆ, அல்லாஹ்வின் மீது ஆணையாக பாப்பா அத்தா இவரிடம் நான் ஒன்றை பார்த்தேன். லம் அரா கத்துன் இன்த அஹத் பின் கபில், யாரிடமும் இல்லாத ஒரு சுதந்திரம், யாரிடமும் இல்லாத ஒரு கண்ணியம், யாரிடமும் இல்லாத ஒரு ஃப்ரீனஸ் எனக்கு இந்த ரசூலிடம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடங்களிலும் மிருதுவாக, எல்லா இடங்களிலும் நமக்கான அன்பளிப்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஒரு ஹதீஸ் வருகிறது, உங்கள் எல்லோருக்கும் தெரியும். சௌபான் என்று ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, நல்ல பெரிய எஜமான்ல ஒரு ஆளு, எல்லாம் தெளிவா இருக்கிற ஆளு, செழிப்பான ஆளு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி சந்திப்பார், எப்பொழுதும் சந்திப்பார். ஒரு நாள் நிற்கிறார் ரசூலுக்கு முன்னால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்க்கிறார்கள். முஸ்ஃபிர்ரல் வஜ்ஹ் என்று ஹதீஸிலே வருகிறது, முகம் மஞ்சளித்து போயிருக்கு.
ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன சௌபான் மூஞ்செல்லாம் வாடி போய் ஒரு மாதிரியா சுருங்கி இருக்கிறதே என்று கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அதுன்னு மௌத்தி வதுன்னு மௌத்தக், என் மௌத்தை பற்றியும் உங்க மௌத்தை பற்றியும் நான் சிந்தித்து இப்படி ஆயிட்டேன் நாயகமே என்று சொல்கிறார். சௌபான் பைஹக்கையிலும் தபரானிலும் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். சௌபான், என் மௌத்தும் உங்கள் மௌத்தும் இவ்வளவு கவலையை ஏன் ஏற்படுத்த வேண்டும்? இல்லை நாயகமே, ஒவ்வொரு நாளும் உங்களை நான் பார்க்கிறேன், ஒவ்வொரு நிலைகளையும் உங்களை நான் பார்க்கிறேன். என் மௌத்துக்கு பின்னால் நான் எங்கு போவேனோ, உங்கள் மௌத்துக்கு பின்னால் உங்கள் அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்து இருக்குமோ, நீங்கள் நபிமார்களுடைய பட்டியலில் இருப்பீர்கள், நான் எந்த மூலையில் இருப்பேனோ தெரியவில்லை. இனிமேல் உங்களை எப்படி நான் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை. குர்ஆனின் அல்லாஹ் வசனம் இறக்கினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹ்பப், மனிதன் யாரை நேசிக்கிறானோ உலகத்தில் நாளை மறுமையில் அவர்களோடு தான் இருப்பான். குர்ஆன் வசனம் இருக்கிறது, வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வையும் அவன் ரசூலையும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீம் வ மஅன் நபிய்யீன், அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள், சித்தீக்கீன்களோடு இருப்பார்கள். குர்ஆன் சொல்கிற வார்த்தை பெருமக்களே. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற எந்த பெயரும் சாதாரணமாக குர்ஆன் சொல்லி கடக்கவில்லை. அவைகளை நாம் அனுபவித்து இன்றும் கண்ணியப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். கடைசியாய் ஒரு வார்த்தை, ரஹீம் என்ற பெயர். நான் ஏற்கனவே சொன்னதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து நிற்கிறார்கள். ஆயிஷா, எதையோ நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. எந்த வேலையும் இப்பொழுது அடுத்த பணிகள் எதுவும் இருக்கிறதா, எங்கேயாவது போகணுமா? இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். உதுஊலி யா ரசூலுல்லாஹ், எனக்காக கொஞ்சம் துஆ செய்யுங்களேன் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் உடனே கையேந்திட்டார்கள். அல்லாஹும்ம மக்ஃபிர் லி ஆயிஷா, யா அல்லாஹ், ஆயிஷாவுக்கு நீ மன்னிப்பை வழங்குவாயாக. மா தகத்தம மின் தம்பிஹா வ மா தஅக்கர மின் தம்பிஹா, அவர்கள் செய்த முன் பாவங்களையும் பின் பாவங்களையும் நீ மன்னித்தருள்வாயாக. வமா அஸ்ரரத் வமா அஅலனத், ரசூலுல்லாஹ் செஞ்ச துஆ. அவர்கள் ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ எல்லா பாவத்தையும் இறைவா நீ மன்னித்தருள்வாயாக என்று துஆ செய்தார்கள். ஆமீன் ஆமீன் சொல்லுங்க. அம்மாவுக்கு துஆ இது செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஹதீஸ்ல வருகிறது, ஃபதஃபிக அலா ஹஜ்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிரிச்சி சிரிச்சி குலுங்கி தலைக்கீழாக பெருமானாரின் மடியில் வந்து விழுந்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மடியில விழுந்த ஆயிஷாவை ரசூலுல்லாஹி எழுப்பி குலுக்கி நின்று, என்ன சந்தோஷமா இருக்கீங்களா என்று கேட்டார்கள். ஆயிஷா அம்மா சொன்னாங்க, வல்லாஹி வமா சிர்து, இதை விட ஒரு துஆ யாருக்கு கிடைக்கும் நாயகமே, இதை விட ஒரு சந்தோஷம் என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி ஆயிஷா, வல்லாஹி ஆயிஷா, ஆயிஷா நல்லா கேளுங்க, ஹிய தஅவத்துன், இந்த துஆவை லி உம்மத்தி, என் உம்மத்துக்கு, ஃபி குல்லி ஸலா, எல்லா தொழுகைக்கு பின்னாலும் என் உம்மத்திற்கு நான் இப்படிதான் ஆயிஷா துஆ செய்கிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ரசூலினுடைய துஆ, நம்மளுடைய தௌபாவிற்கான துஆ, நம்மளுடைய மக்ஃபிரத்துக்கான துஆ, நாம் செய்ய வேண்டிய துஆவை ஒரு ஷஃபாஅத்தாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வருகிறார்கள் என இந்த ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இவ்வளவு கருணையும் இரக்கமும் உள்ள பெருமானாரை நேசிப்போம். அவர்களுடைய ஒவ்வொரு அமலையும் வாழ்நாளில் விடாது கடைபிடித்து வர வேண்டும். பெருமக்களே, குறையுள்ளவர்கள் அல்ல, நிறையிலும் நிறையாக இருந்து அல்லாஹ்வுடைய எல்லா விஷயங்களிலும் நமக்கு முன்மாதிரியாக காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரோடு அல்லாஹ் நாளை மறுமையிலே நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் எழுப்பச் செய்வானாக. அவர்களின் பெயரால் என்னென்ன நற்காரியங்கள் நடத்தப்படுகிறதோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகள் அனுதினமும் அவர்களையே ரசித்து மகிழ்கிற, அவர்கள் வழியிலே தொடர்ந்து வாழ்ந்திட அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்து